உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது உருளை கார மசாலா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளை கார மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயை விட்டு காய வச்சுருக்கோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிங்கர் சிப்ஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நறுக்கினதுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம அப்புறமா தான் நம்ம வந்து பொரிப்போம் இல்லைங்களா, ஏன்னா கலர் மாறிடும்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோடு நமக்கு வந்து எண்ணெயில் போகும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணியெலாம் இல்லாமல் நம்ம வந்து டிஷ்யூவில் நல்லா ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம பொரிச்சிடலாம். நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து பொரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்ததுமே ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்து தான் நம்ம வந்து போகணும். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வெளியிலும் நல்லா கிறிஸ்ப் ஆகும். நம்ம எடுத்ததுமே ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் மட்டும் நமக்கு கிறிஸ்ப் ஆகிடும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து சாஃப்டாகவே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் முதல்ல வந்து நம்ம குக் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நல்லா கிறிஸ்ப் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிபியை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மசாலாவில் அங்கங்கே கிறிஸ்பாக இருக்கும் நம்மளுடைய பொட்டேட்டோஸ். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரையாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மசாலாவில் தான் போட போகிறோம். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வறுவல் அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வெளியில் இந்த மாதிரி கிறிஸ்பாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நமக்கு வந்து ரொம்ப குடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா நமக்கு வந்து மாறி வருது. கலர் நல்லா நமக்கு மாறி வரும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முதல்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இன்னொரு பக்கம் அதில் வந்து நம்ம எண்ணெயை குறைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்க வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் போதும். இந்த ரெசிபிக்கு நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை வந்து மசாலாங்கிறதுனால உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அரைச்சி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஆம்ச்சூர் பவுடர் போட போகிறோங்கிறதுனால அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புளிப்பு வந்துடும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம், இந்த எண்ணெயிலே பெருங்காயம் போட்டோன்னா நமக்கு நல்லா வந்து வாசம் வந்துடும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். இதில் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப சிம்பிளா ஈவன் பேச்சுலர்ஸ் கூட வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ இதுல கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மசாலாங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே. நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வந்து நமக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், ஒரு கிறிஸ்பினஸ் இருக்காது. இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது கொதி வந்துருச்சு, பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்றோம். இப்போ நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல நம்ம இப்ப எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்ச்சூரும் சேர்த்திருக்கோம், எலுமிச்சம்பழமும் சேர்த்திருக்கோம். ஸோ அது எல்லாமே போதும் இதுக்கு. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்ம எலுமிச்சம்பழ சாரெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது வந்து சிம்லேயே இப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த உருளை கார மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு கமகம டிப்ஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு. இன்னைக்கு என்ன மெயின் இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். ஸோ உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கும் போது எப்பயுமே நல்லா கொஞ்சம் பெருசா, அதே சமயம் நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து உறுதியா இருக்க மாதிரி, கொஞ்சம் வந்து ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சுருக்கம் இல்லாம, அதே சமயம் வந்து எதுவும் பச்சைலாம் வந்துடாம, அதே சமயம் வந்து அதுல முளையும் விட்டு இல்லாம நீங்க வந்து பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சில பேருக்கு வந்து ஒத்துக்காம இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லதா வாங்கினாலே நமக்கு வந்து வயிற்றுக்கு ஒண்ணுமே ஆகாது. உருளைக்கிழங்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முட்டி வலி இருக்கவங்கலாம் வந்து யூஸ்வலா வந்து வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து உருளைக்கிழங்கு பிடிக்குது, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் பெருங்காயம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம சமைக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அந்த ப்ளோட்டிங் பிரச்சனை இதெல்லாம் நமக்கு வரவே வராது. உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும் போது வெயில் படாத ஒரு கூல் பிளேஸில், அதே மாதிரி மற்ற காய்கறிகளோட இல்லாமல் தனியாக ஸ்டோர் பண்ணும் போது 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கினது ஒரு 3 to 5 days கூட சமைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து வயிற்றுக்கு நமக்கு ஒன்றுமே பண்ணாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு கார மசாலா பண்ணியிருக்கோம். நீங்களும் அடுத்த தடவை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து சப்பாத்தியோட தோசையோட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.